அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பாஸ்தா தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம பாஸ்தா தான் செய்ய போகிறோம். தேவையான அளவு தண்ணி அதுக்கு வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ இதை வந்து உப்பு இதில் போட்டு வேக போட்டிருக்கோம். வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கவும் பாஸ்தா போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சாதான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒன்றோட ஒன்று பிசு பிசுன்னு அந்த மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வேகட்டும், பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருள் கேரட் 1, சின்ன கேரட் 1, குடமிளகா கொஞ்சம், இது வந்து சோளம் வந்து அவிச்சு வச்சுருக்கோம் உப்பு போட்டு, பட்ரு கொஞ்சம், சீஸ் 1, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள் கொஞ்சம். பாருங்கள், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ பட்ரு போட்டுக்க போகிறோம். பட்ரு நல்லா மெல்ட் ஆகட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ கொஞ்சம் மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை வறுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். இப்போ காய்ச்சின பாலை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தேவையான அளவு ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், ஆடையோடையே ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். அதான் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு பூண்டு போட்டு அதை நல்லா பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கேரட்டு போட்டுக்கலாம். கேரட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ மற்றதெல்லாம் சோளக்கருத்து போட்டுக்கலாம். மற்ற எல்லா பொருளையும் இப்போயே போட்டுடலாம்.
குடமிளகா போட போகிறோம். தீயை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கிண்டணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை போட்டுக்கலாம். நல்லா வேக வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் சாஸில் இந்த பாஸ்தா போடுறத விட இந்த மாதிரி வெண்ணெயிலே போட்டு கிண்டும் போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் சாஸ் செஞ்சு அதில் தான் போடுவாங்க. நம்ம இப்படி தனியாக வேக வச்சு அதிலே போட்டு 2 தடவை இந்த மாதிரி கிளறிட்டு அப்புறம் சாஸ் ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்தளவு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பாஸ்தாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். மிளகுத்தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதில் நீங்கள் இனி சாஸை ஊற்றிக்க வேண்டியதுதான். இது மட்டும் பத்தாது. இப்போ நம்ம பாலும் எக்ஸ்ட்ரா ஊற்ற போகிறோம். இதில் நீங்கள் ஆரிகானோ இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா, அது போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ எங்கிட்ட இல்லாதனால அது போடலை. பாருங்கள், இந்த அளவு பால் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப இது சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது. ஒரு 2 செகண்ட் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் சீஸு இதில் பட்டரும் போட்டுக்க போகிறோம்.
இப்போ இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் எல்லாம் சரியாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீனி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி போட வேணாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே ஒரு சிம்பிளான பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். போதும், இந்த அளவுக்கு கிண்டுனா போதும். இப்போ ஸ்டவ்வை அமர்த்திக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பட்டரும் சீஸும் இப்போ போட போகிறோம். லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸு போட்டோம்னா, இறக்கையில் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அதுதான் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இப்படியே மூடி வச்சோம்னா இந்த சூட்லேயே சீஸ் உருகிரும். அவ்வளோதான். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஒயிட் சாஸ் பாஸ்தா. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.